சீனிவாச சேதுபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தங்க தளபதி அவர்களை வணங்கி உங்கள் வாயிலாக மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சரிடம் பிள்ளையார்பட்டி எங்கள் ஆன்மீகத்தை திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பிள்ளையார்பட்டி குன்றக்குடி திருக்கோஷ்டி ஒரு ஆன்மீக தலம் உள்ளது. அங்கே பக்தர்கள் நிறைய பேர் வந்து செல்கிறார். அவர்கள் தங்கும் வசதியாக தமிழ்நாடு டூரிசம் சார்பில் ஒரு விடுதி ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றொன்று கோரிக்கை, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட சிங்கம்னாரி ஊராட்சி ஒன்றியம் பிரான்மலை சுற்றுலா தலமாக உள்ளது. அந்த பிரான்மலை மலையில் தர்கா மற்றும் ஆன்மீக ஸ்தலம் உள்ளது. அது வயது முனியவர்கள் போயிட்டு வரதுக்கு ஒரு ரோப்கார் வசதியை ஏற்படுத்தி தருமாறு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நிவேதிதா முருகன். பேரவைத் தலைவர்களே, இதுவரைக்கும் பேச வாய்ப்பு கொடுங்க. இதுவரைக்கும் பேச பூம்புகார் தொகுதி வரலாற்றில் சிறப்புமிக்க தொகுதி. கலைஞர் கண்ட பூம்புகார் என்று சொல்லுவார்கள். அதில் சுற்றுலாத்துறை வாயிலாக முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் பணி முதல் கட்டம் முடிவடைந்திருக்கிறது. இரண்டாவது கட்டம் தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. மூன்றாவது கட்டமும் ஆரம்பித்து நடத்தினால் மட்டும்தான் முழுமையடையும். அதை நடத்துவார்கள் என்பதை அமைச்சரிடம் அறிய விரும்புகிறேன். அடுத்ததாக உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் ஒரே இருக்கிற செய்தி. வீரசோழ நாட்டில் கடைமடைய பகுதியாக இருக்கிற எரவஞ்சேரி என்ற கிராமத்திற்கு குறுக்கே போவதற்கு பாலமும், கோமல் ஊராட்சியில் கோழையூர் என்ற இடத்திற்கு குறுக்கே பாலமும் கட்ட வேண்டும். அதற்கான அனைத்து எஸ்டிமேட் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு ஆவணை செய்வார். நன்றி, வணக்கம். ஒரு வரியில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செண்பக வழி அணை பிரச்சனையை பற்றி சொல்லணும். அது தென்காசி மாவட்டத்தில் ஒரு முக்கிய பிரச்சனை. அது மாவட்ட பிரச்சனையை அணுகாமல் இந்த மாநிலத்தோட பிரச்சனையை அணுகி கேரள அரசோட கலந்து இந்த அணையை செஞ்சு சங்கரங்கோயில் தொகுதி மற்றும் அது சுற்றுவட்டார ஒரு 3 மாவட்டம் வந்து இந்த செண்பக வழி அணையை நம்ம சரி செஞ்சால் பாசன வசதி பெறும். மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை நீர்வளத்துறை அமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் நேரில் வந்து இதை பார்த்து ஆய்வு செஞ்சு அதை நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். கருப்பண்ணன், ஒரு வரியில் நீங்க என்ன? மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள 2.2 நிமிஷங்க. நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் டெல்டாவுக்கு தண்ணி திறக்கிறோம். மேட்டூரில் வலது கடை இறந்த வாய்க்கால் தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. அது கிணத்துல தண்ணி இறந்து குடி குடிக்கிற தண்ணி இல்லைங்கிற மாதிரி நாங்கள் ஆத்தோரத்துலேயே இருக்கிறோம். தண்ணிக்கு குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் நீங்கள் அது ஒரு நாளைக்கு 1000 கியூசெக்ஸ் தாங்க. 2 இடத்துக்கு ஒரு நாளைக்கு 20,000 கியூசெக்ஸ் ஆற்றுல விடுறீங்க. ஒரு நாளைக்கு 1000 கியூசெக்ஸ் தான் ரெண்டுக்கும். அதனால் ஒரு டிஎம்சி தண்ணி தான் வரும் எங்கள் பாசனத்துக்கு. அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் திறக்கணும். எப்பவுமே வாய்க்காலுக்கு திறந்தால் பின்னாடி டெல்டாவுக்கு திறப்பாங்க. அதனால் பார்த்துங்க. அதே மாதிரி ஒன்றே ஒன்றுங்க, அந்த வண்டல் மண் ரெவன்யூ மினிஸ்டருக்கு அங்கே எல்லாம் தெரியும். போன தடவை குடிமராமத்து மூலம் ஒரு லோடு மண் 2,500 ரூபாய்க்கு, இன்றைக்கி ஒரு லோடு மண் 10,000 ரூபாய்க்கு விற்கிது. அதை சார் நம்ம இவர் சொன்னார் மார்பியா கும்பல்னு சொல்லி, அந்த மாதிரி நைட்டில் கொண்டாந்து கொட்டுறாங்க. அது பூரா லஞ்சமாக போகுது. அதனால் நீங்கள் 500 கோடி ஒதுக்கி இருக்கிறீங்க. நீங்கள் தூர் எடுக்கிறதுக்காக 500 கோடிக்கு நீங்கள் குடிதண்ணீர் கொடுத்துடலாம். நீங்கள் முதல்ல நம்ம ரெவன்யூலையும் ஏடி மைன்ஸ்லி பர்மிஷன் கொடுத்துருவாங்க. எந்த குளத்தில் யார் வேணாலும் வலிச்சுக்கலாம். ஒரு லோடு 250 ரூபா கவர்மெண்ட் கட்டிடுவாங்க. இன்னொரு 500 கோடி வசூலாகுது. 1000 கோடி நீங்கள் குடிதண்ணீர் பயன்படுத்தலாம். அது மாதிரி தான் நாங்கள் போன டைம் நிறைய எங்கள் இதில் செஞ்சுருக்கோம். 10 அடி 15 அடி ஆழமெல்லாம் எடுத்துருக்கிறோம். 50 ஏக்கர் 60 ஏக்கர் குளமெல்லாம் தெரியாது. கோடத்தர் குளம், அதே மாதிரி மேட்டுப்பாளையம், காடைம்பட்டி குளமெல்லாம் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இங்கே சவுடு மண்ணுன்றாங்க, எங்கள் ஊரில் மேடம் மண்ணுன்றாங்க, தருமபுரி பக்கம் உரம்பு மண்ணுங்கிறாங்க, இங்கே டெல்டா பக்கம் செம்மண்ணுன்றாங்க. எந்த குளத்தில் யார் வேணாலும் வலிச்சுக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி அன்றைக்கி பவானி சார் டேமில் மண் வலிக்க சொன்னீங்க. அதில் உங்கள் பார்ட்டி சேர்ந்த போய் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா ஒரு 5 லோடு 10 லோடு வச்சுருங்க, யாரும் டிராக்டர் வச்சுருங்க. என்ன வேணும்னு சொல்லுங்கள், எப்படி பண்ணலாம் அதை பற்றி அரசாங்கம் முடிவெடுப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதான் அந்த மண்ணு நீங்கள் வந்து அது மாதிரி பர்மிஷன் கொடு, ரெவன்யூலையும் ஏடி மைன்ஸ்லி பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா தமிழ் கவர்மெண்ட்டுக்கு நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி இதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டம், இப்போ அந்த சும்மா அந்த வாய்க்காலில் தூர் எடுக்கிற கொட்டுறாங்க. ஒரு இவ்வளோ மண் எடுத்து அப்படியே போட்டு போயிடுறாங்க. ஒரு நாளைக்கு 300 ஆள் வேலை செஞ்சால் ஒரு 10 மணி நேரம் ஜேசிபி வேலை செஞ்சால் போதும். அவங்களுக்கு வேறு இந்த நம்ம ஊராட்சி ரோடு டவுன் ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக கிடக்குது. அந்த முள்ளு செடி புல்லு செடியெல்லாம் வீதியெல்லாம் இதாக கிடக்குது. அதையே சுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் விட்டீங்கன்னா ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதனால் இந்த 3 வேலையை செய்யணும் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் வினோத் கண்ணன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வெள்ளூர் சட்டமன்ற தொகுதி
வேலூர்னா எல்லாருக்குமே தெரியும், கோட்டை தான் ஃபேமஸ். வேலூர் கோட்டை பார்த்தீங்கன்னா 16th செஞ்சுரி படகு சவாரி இருந்தது. சுற்றுலாத்துறை அமைச்சர் வரையும் ரெக்வஸ்ட், படகு சவாரி இருந்தது. இப்போ படகு சவாரி நிறுத்திட்டாங்க. அந்த கோட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருந்தது, அது பார்க்கும் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால சுற்றுலாத்துறைமா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா வேலூர் சுற்றி பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் இருக்குது, சிஎம்சி, விஐடி, அமித்தி பார்க் இருக்குது. அங்கே ஒரு ஹோட்டல், தமிழ்நாடு ஹோட்டல் ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏரி தான் இருக்குது, தொரப்பாடி ஏரி. 450 ஏக்கர் அந்த ஏரி இருக்கிறதே வேலூர் பெரிய ஏரி. அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா கால்வாய் கலந்து போகுது. அந்த கால்வாய் கலக்காம அந்த ஏரியை பாதுகாப்பு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நீர்வளத்துறை அமைச்சருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். சண்முகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துறை சார்ந்த 3 முக்கிய கோரிக்கைகளை ஒரு நிமிடத்தில் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். முதலில் பரமத்திவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சேகர் குறிப்பிட்டது பிலிக்கல் பாளையம் கொடுமுடி பாலம் மற்றும் இணைப்புச் சாலை. இது மிக முக்கியமான திட்டம். எங்களுடைய 2 தொகுதிகளும் ஆற்றின் இருபுறம் இருக்கக்கூடிய தொகுதிகள். இதை இணைத்தால் இருபுறமும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், கொடுமுடி என்றால் மகுடேஸ்வரர் டெம்பிள், அது ஆன்மீக சுற்றுலா தலம். அந்த தலத்திற்கு இந்த பகுதியிலிருந்து நாமக்கல், ஆத்தூர் பகுதியிலிருந்து வருகின்ற மக்கள் 75 கிலோமீட்டர் சுற்றி வருகின்றார்கள். அந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்தவும், அந்த பகுதியில் வில்லேஜ் பஞ்சாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் வருமானத்தில் இயங்கிட்டு இருக்கு. அந்த வருமானம் பெருகவும் அது வழிவகுக்கும் என்று ஒரு கோரிக்கையாக நான் வைக்கின்றேன். அடுத்தது அதே போல சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நட்டாத்தீஸ்வரர் கோயில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், காவிரி ஆற்றின் நடுவே தீவை போல் இருக்கக்கூடிய ஒரு கோயில். 1/2 ஏக்கர் பரப்பளவில் தீவில் 100 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோயில். ஆற்றின் நீரோட்டத்தில் அந்த தீவு கரைந்து கொண்டே வருகின்றது, அந்த பரப்பளவு குறைந்து கொண்டே வருகின்றது. இது மத்திய அரசின் சுற்றுலாத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கோயிலும் கூட. அது அவருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், மத்திய அரசின் சுற்றுலாத்துறையோடு இணைந்து அந்த தீவை சுற்றி ஒரு சுற்றுப்புற சுவர் எழுப்பி கொடுக்க வேண்டும், தடுப்பு சுவர் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றேன். மீண்டும் ஒரு திட்டம், தமிழக மக்களே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீர்வள மேம்பாட்டு திட்டம், பாண்டியாறு பொன்னம்புலா நீர்வள திட்டம். நீலகிரி மலையிலிருந்து கிளைகளாக பிரிந்து கேரளா வழியாக கடலில் சென்று கலக்கின்ற அந்த தண்ணீரை திருப்பி பவானி ஆற்றில் இணைக்கும் திட்டம் அது. அதை இணைத்தால் குங்குமண்டலம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் தண்ணீர் வசதி மேம்படும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சரின் பதில் உரை மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். போதுங்க, அடுத்த பாருங்க. இப்போது உட்காருங்க, சொல்லி முடிச்சிடறேன். உட்காருங்க சொல்றேன். இப்போது கொஞ்சம் கவனிங்க, மாண்பு உறுப்பினர் கவனிங்க. இப்போது ஒரு புதிய நடைமுறையை நான் மேற்கொள்ள விரும்பியதற்கு காரணமே, ஒவ்வொரு மானிய கோரிக்கையிலும் கட்சியின் சார்பாக 2-3 பேர் தான் பேச முடிகிறது. சாதாரணமாக பேச இருக்கின்ற உறுப்பினர்களிடம் மற்றவர்கள் எழுதி கொடுப்பார்கள், என் தொகுதியை பற்றி கூறு என்று பல பிரச்சனை சொல்லலாம். ஆனால் வந்திருக்கின்ற புதியவர்கள், இன்னும் பேசாதவர்கள், வாய்ப்பு கிடைக்காதவர்கள், அவர்கள் சொல்லுகிற சில கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்குமேனால் மாண்பு அமைச்சர் பதில் சொல்லுகிற போது குறிப்பெடுத்துக் கொண்டு பின்னாலே செயலாக்குவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில் இந்த புதிய அணுகுமுறை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு நடந்த இந்த விவாதங்களுக்கு இது போதும். அடுத்தடுத்து வர மானிய கோரிக்கைகளில் அப்படி அந்தந்த மானிய கோரிக்கைகளில் பேசாதவர்கள் வாய்ப்பு கிடைக்கும். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் பதில் உரை.